ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. நம்முடைய திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார், பத்திரிகையாளர். திரு கோட்டீஸ்வரன், உங்களுடைய பார்வைகள் இது பற்றி வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மென்ட். முதலில் எனக்கு முன்னாடி பேசிய ஐயா தமிழ்மணி அவர்கள் அந்த ஒரு கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு முக்கியமான ஒரு பெரும்புள்ளி, இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இவர் அமைச்சரா இருக்கிற காரணத்தினால் இவர் வெளியே வந்தா எவிடன்ஸ் எல்லாம் உடைத்து விடுவார், எதிர்த்தரப்பு வாதங்களை இல்ல எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இவர் சரி செய்து விடுவார், அதனால இவர் வெளியில விடக்கூடாது, இவர் எவிடன்ஸை உடைச்சிருவாரு, இவர் அமைச்சரா இருக்கிற காரணத்தினால இவர் உள்ளே இருக்கணும்ன்றது அமலாக்கத்துறையோட வாதம். அந்த வாதத்தின் அடிப்படையில தான் பெயில் கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் திரு அல்லி அவர்கள் அமர்வு முன்னிலையில இவருக்கு தொடர்ந்து ஒரு 18-19 முறை ராஜினாமா, அதாவது பெயில் கிடைக்கவே இல்லை. பெயில் தள்ளி வைக்கப்பட்டு அந்த பெயில் தள்ளி வைப்பு ஒத்தி வைப்புன்றது அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆகிப்போகுது. இப்போ இந்த ராஜினாமா ஆனதுனால இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு தேதியில அவர் அமைச்சர் கிடையாது, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவரால எவிடன்ஸையோ இல்ல ஆட்களையோ பயமுறுத்த முடியாது, சட்டப்படி எதுவும் பண்ண முடியாது, அதனால பெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா நீதிமன்றம் பார்க்கும் முதல் பார்வை. இரண்டாவது திமுக இது ஒரு நெருக்கடியிலிருந்து ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா, ஜெயில ஒருத்தரை அமைச்சரா நீங்க ரொம்ப நாள் வைக்கும்போது தார்மீக அடிப்படையில இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம். ஐயா ஆளுநர் ரவி அவர்களே நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. அந்த கேள்வி அவர் சட்டத்துல அவருக்கு இடம் இருக்கா, அது நியாயமா தர்மமான்றதை தாண்டி எத்திக்கல் கொஸ்டின் வாங்க, ஒரு தார்மீக அடிப்படையில அந்த கேள்வியானது சரியாக பார்க்கப்படும். அப்ப அந்த மாதிரி கேள்விகள், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு திமுக இனிமேல் விளக்கம் தர வேண்டியதில்லை. இது இரண்டாவது. மூன்றாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, மேபி உடனே கிடைக்கல, இன்னும் ஒரு மாசம் கிடைக்குது, இல்ல ஒரு 15 நாள்ல கிடைக்குதுன்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராய் தாண்டி திமுகவோட ஒரு மாவட்ட செயலராக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா அவர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது கொங்கு மண்டலத்துல அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். ஒருவேளை அவர் பெயில்ல வந்துட்டாரு, வெளியில கண்டிஷனல் பெயில்ல விட்டாங்கன்னா கூட அவரால் அரசியல் வேலைகள் செய்ய முடியும். நீங்க ஜெயில ஒரு அமைச்சரா இருந்து எதுவுமே பண்ண முடியாம ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு கைதியா இருக்கிறதுக்கும், நீங்க பெயில வாங்கிட்டு வெளியில ஒரு மாவட்ட செயலரா அரசியல் வேலை பார்க்கறதுக்கும் ரொம்ப முக்கியம் கிடையாது. இது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த முடிவை முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கும். இவங்க காலம் தாமதம் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் நெவர் தி லேட். இது பர்சனலாவுமே பாத்தீங்கன்னா ஐயா திரு செந்தில் பாலாஜிக்கு இது அவருக்கு பர்சனலா நல்லது. அதே மாதிரி கட்சி, அவர் சார்ந்திருக்க கட்சிக்கும் பாத்தீங்கன்னா அவர் மீது இருக்க அந்த குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுகளை சேர்த்து சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இனிமேல் திமுகவுக்கு குறையும். நன்றி திரு கோட்டீஸ்வரன். தேங்க்யூ வெரி மச். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.